Now a teacher has got a fantastic opportunity to grow minds, to enrich the minds and give the dreams to the young people and nurture the dreams with them, and they will become a great human being. Dear students, I heartily welcome you all. And now in this video we are going to see 10th standard unit 4ல இருக்கக்கூடிய the attic and the attic னுடைய paragraph questionக்கு உண்டான answers இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Answer in detail the following questions in about 100 to 150 words. Question number 1. Give a detailed account of all thought and questions in the narrator's mind while accompanying Aditya from the tea shop to Sanyal's house. சன்யால் அதாவது சன்யாலை பார்த்த பிறகு ஆதித்யாவுடைய ரியாக்ஷனும் அந்த டீ கடையிலேருந்து கடைசியாக அந்த சன்யாலுடைய வீட்டுக்கு போகிற வரைக்கும் எந்த விதமான இன்சிடெண்ட் எல்லாத்தையும் இவருடைய மைண்டில் இருந்தது, அதாவது நெரேட்டருடைய மைண்டில் இருந்தது. And then first synopsis எழுதிக்கலாம். Prose the attic, author Satyajit Roy, theme answers in narrator's mind. Introduction, narrator's doubt about Sanyal, narrator's observation, narrator's confusion and answers to the narrator's questions, then conclusion. First one, introduction. The narrator and Aditya went to visit Aditya's village after 29 years. நெரேட்டரும் ஆதித்யாவும் ஆதித்யாவுடைய வாழ்ந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு 29 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போகிறாங்க. ஃப்ரம் நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப் டு சன்யால் ஹவுஸ் த நெரேட்டர் ஹேட் அ லாட் ஆஃப் தாட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் அபவுட் ஆதித்யாஸ் பிஹேவியர். அப்படி போயிருக்கும்போது நாகன் அங்கிளுடைய டீ ஷாப்லேருந்து கடைசியாக சன்யாலுடைய ஹவுஸுக்கு போகிற வரைக்கும் நிறைய விதமான புதிர் இந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் எல்லாம் இந்த நெரேட்டருடைய மைண்டில் வந்தது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெரேட்டர்ஸ் டவுட் அபவுட் சன்யால். முதல்ல சன்யாலை பார்த்த உடனே ஆதித்யாவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் மாறிப்போச்சு. இவர் யாருன்றது ஒரு டவுட் வந்தது. தே மெட் சசங்கா சன்யால் இன் த நாகன்ஸ் அங்கிள்ஸ் tea shop. Sanyal suddenly stood up and began to recite the poem Pandraksha by Tagore. இவங்க மீட் பண்ணாங்க. யார் அப்படின்னா அங்கே பார்க்க நேர்ந்தது நாகன் அங்கிளுடைய டீ ஷாப்பில் சன்யாலை பார்க்க நேர்ந்தது. அந்த நேரத்தில் திடீர்னு சன்யால் தன்னுடைய 2 கைகளையும் எழுப்பிக்கிட்டு மேலே எழுந்துக்கிட்டு தாகூருடைய போயம் பன்ராக்ஷா அப்படின்ற போயமை ஒப்பிக்க ஆரம்பித்தார். The narrator doubted that Sanyal was a little crazy. இவருக்கு என்ன ஒரு மனசில் இருந்ததுன்னா, யார் இந்த சன்யால், அவர் ஒரு கிரேசியானவரா அப்படின்றதையும் முதல்ல அவர் மனதில் தோணுச்சு. The narrator's observation. The narrator could notice a sudden change in Aditya's expression. இந்த பாடலை கேட்ட உடனே ஆதித்யாவுடைய மைண்டில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. While heaving Sanyal's recitation, so he asked Aditya the reason for it, to which he didn't answer. கேட்டார், ஏன் அந்த பாடல், ஏன் அவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன் உன்னுடைய முகம் மாறி போச்சுன்னு கேட்ட உடனே அவர் எதையுமே ஆன்சர் சொல்லலை. ஆதித்யா இன்கொயர்டு நாகன் அபவுட் சன்யால். உடனே ஆதித்யா சன்யாலை பற்றி நாகன் கிட்ட ஆதித்யா கேட்டார். நெரேட்டர்ஸ் கன்ஃபியூஷன். On their way to meet Sanyal again, Aditya expressed his wish to visit his old house. மீண்டும் சன்யாலை மீட் பண்ணுறதுக்காக அவருடைய பழைய வீட்டுக்கு அவர் போகிறாரு. The narrator asked him whether he really wanted to visit the house. இவர் அவருடைய வீட்டை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கேட்குறாரு. In his house, the narrator witnessed Aditya heaving a sigh of relief. அந்த இடத்துல தன்னுடைய ஏதோ ஒரு இவ்வளோ நேரமாக இறுக்கமாக இருந்த மனசு அந்த இடத்துக்கு போன பிறகு அவருக்கு அந்த முகத்தில் இறுக்கம்ன்றது மாறுது. when he had got a medal in the attic. அந்த ஆட்டிக்லேருந்து ஒரு மெடலை எடுத்த உடனே முகத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் தெரியுது. நாட் நோயிங் த ஃபேக்ட், ஆனால் எந்த விதமான ஃபேக்டை உண்மையும் இது வரைக்கும் தெரியாமல் த நெரேட்டர் ஈகர்லி ஆஸ்க்டு த ரீசன் ஃபார் இட். எதுக்காக இதை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது ஆதித்யா டிட் நாட் ஆன்சர் ஹிம் தென் as well as. அங்கேயும் அதே மாதிரி இவர் எந்த விதமான ஆன்சரையும் அவர்கிட்ட சொல்லலை. ஆன்சர் டு த நெரேட்டர்ஸ் கொஷின்.
லேட்டர் தே வென்ட் டு த ஜுவல்லர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் த மெடல். அந்த மெடலுடைய வெயிட் எவ்வளோன்றதுக்காக அவங்க ஷாப்புக்கு போகிறாங்க, ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க. த நெரேட்டர் could not understood why ஆதித்யா behaved like that. ஏன் ஆதித்யாவுடைய பிஹேவியர் இப்படி இருக்குது அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்கவும் முடியல. தே வென்ட் டு கபிராஜஸ் ஹவுஸ் வேர் சன்யால் ஸ்டேட். சன்யால் ஸ்டே பண்ணியிருக்கிற ஜோகேஷ் கபிராஜுடைய வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. ஆதித்யா கன்ஃபர்ஸ்டு சன்யால் ஃபார் இஸ் ஆக்ட் ஆஃப் ஸ்டீலிங் திஸ் மெடல் விச் he got for ரெசிடேஷன். சன்யால் ரெசிடேஷனுக்காக அவர் வாங்கின அந்த மெடலை ஆதித்யா திருடிட்டுருக்கார் 29 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு இவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. கன்க்ளூஷன், அட் லாஸ்ட் த நெரேட்டர் நியூ த ஆன்சர் ஃபார் ஆல் த கொஷின்ஸ் இன் இஸ் மைண்ட். கடைசியில் இந்த நெரேட்டர் தன்னுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கான ஒரு விடையும் இங்கே தெரிஞ்சுக்கிறாரு. மோரல், சீக்ரெட் மே நாட் ரிவீல் பை ஆர்டினரி கொஷின்ஸ். எந்த ஒரு சீக்ரெட்டும் சாதாரண கொஷினால் ரிவீல் ஆகாது, இல்லைங்களா? ஓகே, லெட் us see second detail. Question number 2. Man does change with the time. What were the various changes in that came about to in Aditya? நேரத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்பவர் மனிதன். அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஆதித்யாவுக்கு வந்தது? ஸ்னாப்சிஸ், போயே, ப்ரோஸ், த ஆட்டிக், ஆத்தர் சத்யஜித் ராய், தீம், மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். ஸ்னாப்சிஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். தென் நெரேட்டர்ஸ் விசிட் டு ஆதித்யாஸ் ஹோம் டவுன், தென் மீட் வித் சன்யால், Aditya's expression 29 years ago, Sanyal's anger, Aditya's change, and then conclusion. Introduction. The narrator and Aditya went to visit Aditya's village after 29 years. 29 வருஷத்துக்கு அப்புறம் நெரேட்டரும் ஆதித்யாவும் தங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடை பார்க்குறதுக்காக போனாங்க. There Aditya realized his mistake and repaid. அந்த இடத்துல ஆதித்யா தன்னுடைய தவறுக்கான ஒரு உணர்வை உணர்ந்து அதுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தார். Aditya's visit to his hometown. The narrator and Aditya went to visit Aditya's village after 29 years. They went to Nagan uncle's tea shop. 29 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஊருக்கு போனவங்க நாகன் அங்கிள் ஷாப்புக்கு போனாங்க. ஆதித்யா met சன்யால். They met Sasanka Sanyal there. On seeing them, Sanyal began to recite the poem. அந்த இடத்துல சன்யாலை மீட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அப்போது சன்யால் ஒரு போயமை ரிசைட் பண்ணார். பன்ரக்ஷா பை டாகூர் வித் ஹை டைலேட்டர். தன்னுடைய கண்களை முறைத்து பார்த்துக்கிட்டு அந்த தாகூருடைய பன்ரக்ஷா அப்படின்ற போயமை அவர் ரிசைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆதித்யா இன்கொயர்டு நாகன் அபவுட் சன்யால். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதித்யா நாகன் அங்கிள்கிட்ட போயிட்டு சன்யாலை பற்றி என்கொயர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆதித்யாஸ் எக்ஸ்பிரஷன். ஆதித்யா வாஸ் ஸ்டன்னட். இதை பார்த்த உடனே ஆதித்யா ரொம்ப ஸ்டன்னாக இருந்தார். He could recognize that the man was Sanyal whom he had deceived a long time ago. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் தான் யாரை ஏமாற்றணுமோ அந்த ஆள் தான் அவர், அந்த சன்யால் தான் அப்படின்றத அவர் ரெக்கக்னைஸ் பண்ண உடனே அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தோன்றுச்சு. ஸோ தெர் வாஸ் எ சடன் சேஞ்ச் இன் இஸ் எக்ஸ்ப்ரெஷன். He felt guilty. தன்னுடைய அந்த குற்ற உணர்ச்சியை அந்த இடத்துல அவருக்கு ஃபீல் பண்ண வச்சுது. 29 years ago, once Aditya was jealous of Sanya. ஒரு காலத்தில் ஆதித்யாவுக்கு சன்யால் மேலே பயங்கரமான ஒரு ஜெலஸ் இருந்தது. when Sanyal got a medal for recitation of a poem. அந்த போயமை ரிசைட் பண்ணதுக்காக சன்யால் ப்ரைஸ் வாங்கினார். ஆதித்யா took the medal from Sanyal to show his father and never returned. அதை ஃபாதர்கிட்ட காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனவர் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. it to Sanyal. when Sanyal demanded his medal, Aditya replied that there was a hole in his pocket and it had fallen through it.
ரிட்டன் வந்து அவர் சன்யால் இவர்கிட்ட மெடலை கேட்கும்போது அந்த மெடலை வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தேன், பாக்கெட்டில் ஹோல் இருந்ததுனால அது எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டார். ஆதித்யா ரிமெம்பர்டு எவ்ரி திங். இப்போ தான் அவரை பார்த்த உடனே எல்லா நினைவுகளும் மைண்டுக்கு வருது. சன்யால்ஸ் ஆங்கர். பட் சன்யால் காட் ஆங்க்ரி வித் ஆதித்யா. இந்த நேரத்தில் இவர் அவரை பார்க்க விரும்பலை. ஏன்னா அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருந்தார். ஆதித்யா ஜஸ்டிஃபைடு சன்யால்ஸ் ஆங்கர் அண்ட் கிரீவன்ஸ். ஆதித்யாவால் உணர முடியுது ஏன் அவர் இந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்கிறாரு, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் என்ன அப்படின்றத இவரால் அந்த இடத்துல உணர முடியுது. சின்ஸ் ஹி கமிட்டட் த மிஸ்டேக், அந்த தவறை பண்ணியிருக்கிறார், நிச்சயமாக இருக்கும். ஆதித்யாஸ் சேஞ்ச். நவ் ஹீ வாண்டட் டு ப்ரூவ் தட் ஹி வாஸ் நாட் த சேம் ஆஸ் ஹி ஹேட் பீன் இயர்லியர். இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன வயசில் இருந்த அந்த ஆதித்யா இப்போ இல்லை அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஈ சேட் டு சன்யால் தட் மேன் சேஞ்ச் வித் த டைம். சன்யால் கிட்ட சொன்னார், மனிதன் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுவான். ஆதித்யா டூ சேஞ்ச்டு அண்ட் ரியலைஸ்டு இஸ் மிஸ்டேக். ஆதித்யாவும் இப்போ மாறிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்துட்டார். ஸோ ஹீ கேவ் சன்யால் த காஸ்ட் ஆஃப் த மெடல் 150 rupees. அதனால அந்த மெடலுக்கான ப்ரைஸை இவர்கிட்ட கொடுத்தாரு. ஆஸ் சன்யால் ரெஃப்யூஸ்டு. ஆனால் சன்யால் அதை வாங்க மறுத்துட்டார். ஆதித்யா ஹேண்டட் ஓவர் எ சில்வர் மெடல் டு ஹிம் அண்ட் ப்ரூவ்டு தட் ஹி ஹேஸ் சேஞ்ச்டு வித் டைம். கடைசியில் அதை வாங்க மறுத்ததுனால தங்கிட்ட அந்த மெடலையே எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. கடைசியில் மனிதன் நேரத்திற்கு ஏற்றாற்போல் மாறுவான் அப்படின்ற கான்செப்டை அவர் அங்கே உணர்த்தினார். கன்க்ளூஷன். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் பீப்புள் சேஞ்ச். நேரத்திற்கு ஏற்றால் போல் மனிதர்கள் மாறத்தான் செய்வாங்க. ஹியர் இந்த ஸ்டோரி, இந்த கதையில் ஆதித்யா ஹேட் அண்டர்கோன் எ சேஞ்ச் அண்ட் டிட்டர்மைன்டு டு ரிட்டர்ன் த சில்வர் மெடல் டு மிஸ்டர் சன்யால். இங்கே ஆதித்யா மாறிட்டு அந்த மெடலை அவர்கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. மாரல், டைம் சேஞ்சஸ் அண்ட் we சேஞ்ச் வித் them. நேரமானது மாறிக்கொண்டிருக்கும், நாமும் அதற்கேற்றாற்போல் மாறுவோம். கொஷின் நம்பர் 3. கிவ் எ பிரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சன்யால். சசங்கா சன்யாலுடைய கேரக்டர் இங்கே கேட்குறாங்க. ப்ரோஸ் த ஆட்டிக், ஆத்தர் சத்யஜித் ராய், தீம் கேரக்டர் ஆஃப் சன்யால், ஸ்னாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன், சன்யால்ஸ் லைஃப், சன்யால்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சன்யால்ஸ் reminiscence, Sanyal's innocence, Sanyal's dignity and conclusion. Introduction. The narrator pictured the genuine character of a poor village man, Sasanka Sanyal. Sanyal's life. Sasanka Sanyal led a cursed life. ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். He sold his land and his house for his daughter's marriage. தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய மகளினுடைய கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் விற்றுட்டார். ஹீ லாஸ்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் த இயர் பிஃபோர். ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவியையும் மகனையும் எழுந்துட்டார். ஹீ வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஸ்டே இன் ஜோகேஷ் கபிராஜஸ் ஹவுஸ் ஹூ வாஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட். சசங்கா சன்யாலுடைய அப்பாவினுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஜோகேஷ் கபிராஜுடைய வீட்டில் இவரை தங்க வச்சுருக்கிறாங்க. சன்யால்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். Sanyal showed his sense of self-respect by paying money for his tea and biscuit in the tea shop. சசங்கா சன்யாலை பொறுத்தளவுக்கு தான் சாப்பிட்ட அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை அவர் கொடுத்துருவார். இது மூலயமா அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை அவர் வெளிக்கொண்டிருந்தார். சன்யால்ஸ் ரெமினிசன்ஸ். He has not forgotten the unpleasant incident of the past. என்னதான் சசங்கா சன்யால் இன்றைய காலத்தில் அமைதியாக இருந்தாலும் தன்னுடைய பழைய காலங்களை அவர் மறந்ததே கிடையாது. He recognized Aditya at the tea shop and recited the poem that he recited on the prize giving day. ஆதித்யாவை அந்த டீ கடையில் பார்த்த உடனே அந்த பரிசு வாங்குகிற அன்னைக்கு என்ன மாதிரியான போயமை ரிசைட் பண்ணாரோ அதே போயமை அங்கே ரிசைட் பண்ணி தான் யாருன்றதை அவருக்கு உணர்த்தி காட்டினார். He recited it so that Aditya could remember and recognize him. He could not forgive. அவர் இன்னும் மறக்கவும் முடியாது. ஆதித்யா who never returned the silver medal. ஆதித்யா அதை ரிட்டர்ன் பண்ணாததை அவர் இன்னமும் தன்னுடைய மைண்டில் வச்சுட்ருக்கிறார். ஏன்னா இழந்த பொருட்களை என்றைக்குமே நம்ம மனதில் விட்டு பிரியாதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. Sanyal's innocence. Sanyal became helpless due to old age and poverty.
ஏழ்மையின் காரணமாகவும் வயதானதன் காரணமாகவும் சன்யால் ரொம்ப ஒரு உதவி இல்லாத அளவுக்கு இருந்தார். he was a man of innocence who expressed his grievance politely. தன்னுடைய கிரீவன்ஸை பொலைட்டாக வெளிப்படுத்தின ஒரு ஆள், ரொம்ப ஒரு இன்னோசன்ஸ் பீப்புள். he admitted that he got angry at the tea shop. டீ ஷாப்பில் எவ்வளோ கோபம் அவர் கொண்டிருந்தாருன்றதை அவர் அங்கே காட்டினார். ஃபைனலி he acknowledged that he could not control his anger and behaved indifferently. கடைசியில் அவர் கோபத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை சாதாரண வேறு ஒரு வழியாக அதை விளக்கி காட்டினார். சன்யால்ஸ் dignity. He did not accept the money for his medal from ஆதித்யா. ஆதித்யா கிட்டேருந்து அந்த பணத்தை அவர் வாங்கலை. அவர் நினச்சிருந்தால் அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம், ஆனால் அதை வாங்காமல் he frankly asked ஆதித்யா that he wanted his medal back. தன்னுடைய மெடல் ரிட்டன் வேணுன்றதை கேட்டார். For him the silver medal and the recognitions were more valuable than anything else. அவர் இழந்த எல்லா பொருட்களை விடவும் அந்த பொருள் அவருக்கு கிடைச்சா மற்ற இழந்த பொருட்களை எல்லாம் நான் மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மெடலை அவர் கேட்டார். லாஸ்ட் கன்க்ளூஷன். தோ சன்யால் சஃபர்டு a lot. சன்யால் நிறைய விஷயங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் he proved that he had an acute sense of self-respect. அவருக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் தன்னுடைய கேரக்டர் மூலமா இங்கே நல்லாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். இதோடைய மோரல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் அ ரூட் ஆஃப் டிசிப்ளின். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது டிசிப்ளினுக்கான ஒரு வழி. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.